Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மரபு தொடர் அகர வரிசையில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ மரபு தொடர் அகர வரிசை அப்படிங்கிற புக்கில் இருந்து தகர வரிசையில் ஒரு பேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது வீடியோ. ஸ்டார்டிங்லேருந்தே போயிடலாம் அப்படிங்கிறதால மொதல் பேஜ் எடுத்திருக்கேன். வரிசையில் உங்களுக்கு இருக்கும். மொதல் பேஜ் இதுதான் இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த இதில் இருந்து ஃபஸ்ட்டு பேஜில் மொத்தமாக 33 வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். நான் வந்து வெறும் கொஸ்டின் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஆன்சர் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. அந்த வார்த்தையை படிச்சுட்டு இப்போ நான் சொல்லுவேன், அப்போ வந்து உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஆன்சர் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அப்போதான் நாங்கள் சொல்கிற அந்த ஆன்சரும் நீங்கள் யோசிக்கிற அந்த ஆன்சரும் சரியா இருக்கா, நீங்கள் யோசிக்கிறது கரெக்டா அப்படிங்கிறது அப்போதான் தெரியும், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க, ஓகேவா. ஸோ இதை ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றையுமே நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா எக்ஸாம் டைமில், ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அடுத்து படிச்சுட்டு விட்டுருவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ரீகால் பண்ணுறோமா இல்லையா, இல்லை பண்ணோம் அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் டைமில் எல்லாத்தையுமே மறுபடியும் படிச்சுட்டு போவோமா அப்படின்னா தெரியாது. அப்போ அந்த டைமில் இப்போ நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த யோசனை அந்த ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற அந்த விதம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் அந்த வார்த்தையை பார்க்கும்போது டக்குன்னு வந்து ஞாபகத்து வந்துடும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்படி தானே யோசனை பண்ணோம் அப்படின்றது அங்கே நமக்கு ஃப்ளாஷ் ஆகும். அப்போ நம்ம குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ சார் வந்து சொல்லுவார், பார்க்கலாம். அகட விகடம். அகட விகடம் அப்படின்னா இது இப்போ இது ஊரறிஞ்ச உண்மையாயிருச்சு. தந்திரம் அப்படின்னு ஏன்னா வந்து எக்ஸாம்ல கேட்டாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க அகட விகடம் அப்படின்னா தந்திரம். ஸோ இதுக்கு மேலே வந்து இதுக்கு நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்படி வச்சுக்கலாம். விகடகவின்னு நம்ம வச்சுக்கலாம். விகடகவி அப்படின்றது யார்? தெனாலிராமன். தெனாலிராமன் ஒரு அறிவு சார்ந்த, ஓகேங்களா, ஒரு அறிவுபூர்வமான ஆள். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவுபூர்வமான ஆட்கள் எப்பயுமே ஒரு சில காரியங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா தந்திர வழியை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ தந்திரம் அப்படின்றது இந்த வகையில தந்திரம் அப்படிங்கிறது கெட்டதுக்கு அப்படின்னு யோசிக்க வேணாம். தந்திரம் அப்படிங்கிறது நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. தந்திரம்னாவே கெட்டதுன்றது கிடையாது. சோ இதுக்கு இன்னொன்னும் இருக்கு. என்ன அப்படின்னா தட்டு மாற்று அப்படின்னு சொல்லலாம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னு சொல்லலாம், தட்டு மாற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, அகலக்கால் வைத்தல். அகலக்கால் வைக்கிறது அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்த வந்து ஒரு வேலையை செஞ்சிட்டு இருப்பான். டக்குன்னு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு சின்ன முதலீடில் செஞ்சுட்டு இருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா உடனே வந்து அதையே பெரிய முதலீடாக போட்டு பெருசாக பண்ணலாமே அப்படின்னு நினைப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முதலீடு பெருசாக போட்டு பண்ணும்போது அது சறுக்குச்சு அப்படின்னா பெரிய நஷ்டமாக வந்து விழுந்துடும். அதுதான் அகலக்கால் வைக்கிறது அப்படின்றது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அகலக்கால் அப்படின்றது ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஃபேக்டர். அளவு கடந்து போதல். ரைட், அவ்வளோதான். எந்த ஒரு விஷயத்துக்கும் அகலக்கால் வைக்காத அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அளவு கடந்து போறது, நம்மளோட அளவு லிமிட் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு சில விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் அகலக்கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அக்கறை பச்சை. இது ஒரு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ட்டு ஒரு சொல்லோட கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது எப்பயுமே நம்ம இருக்கிற இடத்த விட அந்த ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரையை பார்க்குறோம் இல்லைங்களா, ஆத்தோடைய நம்ம ஒரு கரையில் நின்று ஆப்போசிட் கரையை பார்த்தோம் அப்படின்னா பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருந்த இடத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கேயும் நிலவரம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு கனவு காண்ற மாதிரி தான், இங்கேருந்து அங்கே போனால் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம கனவு காணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஒரு காணல் நீர், ஒரு பிம்பம் அப்படின்றத வேணால் சொல்லலாம். பொய் தோற்றம். ஓகே, எப்பயுமே இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, தூரத்துல இருக்கக்கூடிய மலை சின்னதா தெரியும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கோம், மலை சின்னது கிடையாது. நம்மளுடைய தோற்றத்துக்கு நம்ம இருந்து பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருந்து சின்னதா தெரியுது. பக்கத்துல போக 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 பார்த்தீங்கன்னா பெருசா தெரியும். ஓகே, அப்போ அது ஒரு பொய் தோற்றம் தான். நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது அது சின்னதா தெரியுது அப்படின்றது அதனுடைய உண்மையான தோற்றம் கிடையாது, பொய் தோற்றம். அக்கு தொக்கு. அக்கு தொக்கு. அக்கு தொக்கு எதையோ சார்ந்து இருக்கிறதா, நிலையில்லாமல் இருக்கிறதா?
சார்ந்து இருக்குன்னு சொல்லிக்கலாம். தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அக்கு தொக்கு ஒரே மாதிரி வர ஒரு மாதிரி தொடர்பா இருக்கிற மாதிரி. தொக்குன்னா தொக்கிட்டு நிற்கிறது அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தொக்கிட்டு நிற்கிறதுனே வந்து பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று பிடிச்சி தொங்கிட்டு நிற்கிறதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தொங்கிட்டு இருக்கிறதுனாவே எதையாவது இன்னொன்னு சார்ந்து இருக்கிற மாதிரி. இன்னொன்னு சொல்லலாம், ஒட்டுப்பற்று அப்படின்னு சொல்லலாம். தொடர்பு அப்படின்னு சொல்லலாம், ஒட்டுப்பற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரினா யாரு? திமிரு பிடிச்சவங்கள தான் வந்து அடங்கா பிடாரின்னு சொல்லுவாங்க. எவர்க்கும் அடங்காதவன். ஓகே. ஓ, இது பையனை குறிக்கக்கூடிய சொல்ல. அடங்காதவன் அடங்காதவள் ரெண்டுமே சொல்லலாம். பொதுவா வரக்கூடிய சொல் இது. ஓகே. அடரடி படரடி. அடரடி படரடின்னா தடால் புடால்னு ஏதோ ஒன்று பண்றது. இதுவும் ஆக்சுவலா கொஸ்டின்ல கேட்டது அகட விகடம் அடரடி படரடி எல்லாமே. இது வந்து பெருங்குழப்பம். அடாத்துடி. அடாத்துடி. அடாத்துடி அப்படின்னா விடாம ஏதோ ஒன்று செய்யறது, தீங்கு செய்யறது. ஓகே. தீச்செயல். ஓகே. இல்லைன்னா தீம்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ரெண்டும் ஒண்ணுதான். தீச்செயல் இல்லைன்னா தீம்பு. அடாத்துடி அப்படின்னா. இதுவே அடாப்பிடின்னு வந்தா என்ன? அடாப்பிடினா விடாப்பிடியா இருக்கிறதா? கொடுஞ்செயல். ஓகே. அடாப்பிடியும் அந்த விடாப்பிடி எடுத்துக்கலாம் நம்ம, கொடுஞ்செயல் செய்யறது. அடுத்து பாருங்க, அடிக்கொருகால். அடிக்கு ஒரு கால். அடிக்கொருகால். 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 அடிக்கொருகால் இவன் என்னை ஏமாத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றது. அடிக்கடி. ஓ, ஓகே. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னை ஏமாத்திட்டே இருக்கான். அடிக்கடி. அடிக்கொருகால் இவன் வந்து என்னை ஏமாத்திட்டே இருக்கான். அடிக்கொருகால் வந்து இவன் வந்து பொய் சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிக்கடி இவன் பண்றான் அப்படின்னு அர்த்தம். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா ஒரு மாதிரி பதட்டத்தோட செய்யறது. ஏதோ நடந்தா போதும், ஓகேவா, எனக்கு அதாவது என்ன சொல்றது, நமக்கு வேணுன்ற அளவுக்கு அந்த பொருளுக்குன்னு ஒரு விலை இருக்கும், அது கிடைச்சா அதை பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா வந்து ஏதோ ஒன்று பிஸ்னஸ் நடந்தால் போதுன்ட்டு பதட்டத்தில் ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்ற, கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி. மீனிங்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. ஓகே. ஸோ பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும், ஆனால் மீனிங் என்னமோ சார் சொன்னதே தான். ஓகேவா? அடித்தடி இல்லைன்னா அடிப்பிடி, ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். அடிதடி அடிப்பிடி. அடிதடினா சண்டை சச்சரவா? அடிதடினா சண்டை. அடிதடி எல்லாத்துக்கும் தெரியும், அடிதடி சண்டைன்னு. அடிப்பிடி அப்படின்னாலும் சண்டை தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிதண்டம் பிடிதண்டம். தண்டம். அடிதண்டம் பிடிதண்டம். தண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? தண்டம் அப்படின்னா ஒரு கர்மச் செயல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? முழுமையாக வசப்பட்ட பொருள். ஓகே. முழுமையாக வசப்பட்ட பொருள். அடிதண்டம் பிடிதண்டம். இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு, நமக்கு எது கூட ரிலேட் பண்ணிக்க முடியல, இல்ல வந்து நம்ம இது வரைக்கும் அதை கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமே, புடிச்சா வந்து குடிமை புடியா மொத்தமும் பிடிக்கணும் அப்படின்னா அப்படி மொத்தமும் பிடிச்சா என்னது, நம்ம வசமாகுதுன்னு தானே அர்த்தம். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிதண்டம் பிடிதண்டம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்தா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பிடிச்சோம்னா நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம ஆட்டுற மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிம்பாங்க இல்லையா, அப்போ முழுமையாக வந்து அவங்க நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி. அடி அடியாக. அடி அடியாக. அடி அடியாகனா வந்து தலைமுறை தலைமுறையான்ற மாதிரி. வாழையடி வாழையடி வாழையாக வச்சுக்கோங்க. தலைமுறை தலைமுறையாய். ஓகே. இதே இது வந்து நம்ம வேற எங்கேயோ தலைமுறை தலைமுறையார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாயிட்டு நம்ம தகர வரிசையில பார்த்துருப்போம். ரைட். அடி அடியாகனா வாழையடி வாழையாக. வாழையடி வாழைனா எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும், தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய். அடுக்கடுக்கானா மேல மேல வச்சுட்டு போறது.
இவன் அடுக்கடுக்கா பொய் சொல்றான்டா அப்படின்னு. வரிசை வரிசையாய், அடுக்கடுக்காய்னா இவன் அடுக்கடுக்கா பொய் சொல்லிட்டே போறான். அப்ப வரிசை வரிசையா பொய் சொல்லிக்கிட்டே போறான். அடுக்கு குளையல். குளையல்னா கசகசன்னு போறது. இப்போ சோறு வந்து குழஞ்சி வச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டாக சோறு குழஞ்சி போச்சு அப்படின்னா இருக்க வேண்டிய அந்த பதத்தில் வந்து கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி, அழிஞ்சு போச்சு. ஒரு அதை இந்த சொல்லுவாங்களா குலையழிக்கிறது அப்படின்னா உங்க குளத்தையே வேரோட அழிக்கிறது, அந்த மாதிரி அழிக்கிறது அப்படிங்கிற பொருள். இந்த குலை வந்துருச்சு அப்படின்னா அழி அப்படிங்கிற மாதிரி பொருள், நாசம் பண்றது. நாசம் பண்றது. இது வந்து நிலையழிதல். ஓகே. ஸோ அடுக்கு குலையல்னா என்ன, இப்போ அடுக்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம என்ன பண்றோம், அதை வந்து தட்டி விடுறோம் அப்படின்னா அந்த நிலையில அந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நிலையழிதல். அண்டப்புரட்டன். அண்டப்புரட்டன்னா ஏதோ பொய் சொல்றவனா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்டப்புரடன் ஆகாச புரடன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து பெருந்தீயன் அப்படின்னு வரும். ஸோ பொய் பேசுறானே என்ன அர்த்தம், ஏதோ தீங்கு பண்ண போறான்னு அர்த்தம். ஓகேவா. அப்ப அண்டப்புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அமளி பண்ணுதல்னா நமக்கு ஜாலி பண்றது, சந்தோஷமா இருக்கிறது, நமக்கு சந்தோஷமா இருக்கும், மற்றவனுக்கு அது எப்படியோ அது தெரியும். சச்சரவு பண்ணுதல். ஸோ மற்றவங்களுக்கு அது தொந்தரவா தான் இருக்கும். ஓகே. அமளி துமளியா இருக்கிறது. அமளி பண்றது அப்படின்னா சச்சரவு பண்ணுதல். ஓகே. நமக்கு ஜாலியா தான் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் அது தொந்தரவா தெரியும். அமுது குத்துதல். காது குத்துறது தெரியும், காது குத்துறதுனா ஏமாத்திட்டு போறது. அமுது குத்துதல்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல், திரிஞ்சு போறது. இல்ல, பாலை வந்து தயிரா மாத்துறதுக்காக. பால் தெரிஞ்சாதான் தயிராகும். அப்ப திரிகிறது தானே, ஏமாத்துறது தானே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அரங்கேற்றுதல்னா இந்த பரதநாட்டியம் எல்லாம் வந்து அந்த நடன சபைக்கு ஏத்துவாங்க இல்லையா, அதுதான் அரங்கேற்றம். அதேதான். ஸோ இதை வந்து இன்னொன்னு சொல்லலாம், புது நூல் அப்படின்னு சொல்லலாம். புது நூல் அரங்கேற்றது. அதே மாதிரி நடனத்தை வந்து புதுசா வந்து அவையில அரங்கேற்றது சொல்லுவாங்களே, அதையும் சொல்லிக்கலாம். அப்ப அரங்கேற்றுதல் அப்படின்னாலே காமனா எல்லாத்துக்கும் தெரியும், அந்த பரதநாட்டியம் எல்லாம் அரங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அரட்டல் புரட்டல். அரசல் பொரசலா அப்படின்ற மாதிரியா. அரட்டல் புரட்டல் இல்லைன்னா வயிறு புரட்டிருச்சு கலகலன்னு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி. நோய் முற்றலால் நிகழும் வலி. அப்படி சொல்லலாம்ல, வயிறு புரட்டுச்சுன்னா வயிற்று வலிக்க தானே செய்யும். அப்ப அந்த வயிற்று வலி அப்படின்றதே ஒரு நோயா நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ நோய் முற்றிருச்சுன்னா பயங்கர வலியா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வலியை சொல்றதுக்கு தான் அரட்டல் புரட்டல் அப்படின்னு. வயிறு புரட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரே பேதியா கலகலன்னு போகும், அது என்னமா உண்மை. அப்போ வந்து என்ன ஆகும், ரொம்ப போகும்போது வந்து வயிற்று வலிக்கும். இந்த வயிற்று வலி முட்டுச்சு அப்படின்னா ரொம்ப பெயினாக இருக்கும். அதை வேணால் வச்சுக்கலாம், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நோய் முற்றால் நிகழும் வலி. அரிப்பறித்தல். பரினா மலை, அரிப்பறித்தல். குளித்தெடுத்தலா ஒரு மாதிரி கைப்பற்றது, அந்த இதுல பொருள்ல வரும். மத்தவங்க இதை வந்து அபகரிக்கிறது, கைப்பற்றது, அந்த பொருள்ல வரும். ஆனா அந்த இல்லையே, பறிக்கிறது அப்படின்னா அந்த வேற இல்லையா, அந்த இது வேறங்க, இந்த இது வேற. இந்த இது அரிப்பறித்தல் ஃபுல்லாவே பொருள் கொளித்தெடுத்தல். ஓகே. பரிய மட்டும் தனியா நம்ம எடுக்கல, இந்த இடத்துல இப்படி சொல்றோம். ஓகே ஓகே. அரைக்குளைய தலைக்குளைய, இந்த குளைய ஆல்ரெடி பார்த்துட்டோம். தலைக்குளைய அப்படின்னா ஒரு மாதிரி கிருகிருன்னு வர மாதிரி, ஒரு மாதிரி ஸ்பீடா, மிக்க விரைவாக. அரைகுறையானா எதையும் முழுமையா செய்யாம பாதியிலேயே முற்று பெறாமை. ஓகே. அரைகுறைனா அரைகுறையா எதுவுமே முழுசா முடியாம இருக்கிறது. அப்ப முற்று பெறாமையதான் நம்ம அரைகுறை அப்படின்னு சொல்லுவோம். அரைப்படிப்பு அப்படின்றது முழுசா படிக்காத ஒரு இது. என்ன சொல்லலாம், ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்க. அந்த மாதிரி வந்து அரைப்படிப்பு அப்படின்றது முழுசா எதையும் புரிஞ்சிக்காம, நிரம்பா கல்வி, முழுமை பெறாததான் வரும்.
ஓகே. நிரம்பா கல்வி. அரை மனிதன். அரை மனிதன் அப்படின்னா அதுதான் நான் இப்போ சொன்னேன், ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிற மாதிரி. அப்போ வந்து மனுஷனுக்கு வந்து அழகு மட்டும் கிடையாது, புறத்தழகு மட்டும் கிடையாது, அகத்தளவும் இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் மதிப்பு குறைந்தவன். ஓகே. ஓகே. அப்போ வந்து பார்க்கறதுக்கு மட்டும் அழகாக இருந்து உள்ள அழகு இல்லை, அகத்தில் அழகு இல்லை அப்படின்னா அவனுக்கு மதிப்புன்றது கிடைக்காது. அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அலக்கலக்காய் இல்லைன்னா அழகழகாக. அழகு அப்படின்னா யூனிட்டு. நம்ம வந்து அழகு 1 அழகு 2ன்னு புக்கில் படிக்கிறோம். அழகு 1 2 3ன்னா வரிசையாக இருக்கிற மாதிரி, தனித்தனியாக. தனித்தனியாக. ஓகே. ஸோ அப்படிக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். அழகு அழகழகா, அடுத்தடுத்த அழகு, அப்போ தனித்தனியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலக்கழித்தல் இல்லைன்னா அலைக்கழித்தல். அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா நம்மளை வரவங்களை வந்து துன்பப்படுத்துகிற மாதிரி, அலைய விட்டு அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அழைத்து வருந்துதல். வருத்துதல். வருந்துதல் இல்லை, வருத்துதல். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம செய்யறது. இல்லைன்னா கெடுத்தல் அப்படின்னு சொல்லணும். ஸோ அழைத்து வருத்துதல் இல்லைன்னா கெடுத்தல். அலைக்குலையாக்குதல். குலை நாசம் பண்றது. முதல்ல நம்ம படிச்சலையா, குலையானா நாசமாகிறது. நிலைக்குலைய செய்தல். குலைன்னு வந்துச்சுனாவே நாசம், அழிக்கிறது, நாசம் செய்யறது அந்த மாதிரி. அல்லு சில்லுப்படுதல். அல்லு சில்லு செதறன்னு அந்த மாதிரியா. அதாவது வந்து அல்லு சில்லுன்னா என்ன சொல்றது, சில்லற பசங்க எல்லாம் வந்து செதற விட்டுறணும் அப்படின்ற மாதிரி. சிறிது சிறிதாக கெடுதல். ஸோ அல்லு சில்லுன்னா சின்ன சின்னதா. இப்போ அல்லு சில்லுப்படுதல்னா சிறிது சிறிதாக கெடுதல். அடுத்து அல்லும் பகலும். இரவும் பகலும். அல்லும் பகலும் எல்லாத்துக்கும் தெரியும். அல் அப்படின்னா இரவு, அப்ப இரவும் பகலும். அல்லோல கல்லோலம். அல்லோல கல்லோலப்படுறது அப்படின்னா என்ன சொல்லலாம், சொல்லுவோம்லையே அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறது தான். அல்லோல கல்லோலப்படுறது அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டப்படுறது. ஆரவாரம். ஆரவாரம் செய்யறது. அல்லோல கல்லோலமா இருக்கும் அப்படின்னா ஆரவாரம் செய்யறது. அவசர குடுக்கை. முந்திரி கொட்டை. பதற்றக்காரன். ஸோ எதுக்குமே அவசர கொடுக்க மாதிரி முன்னாடி வராது அப்படின்னு சொல்லுவோம். எதுவுமே தெரியாம அதை பதட்டப்பட்டு வேலை செய்யறது, அப்ப அது பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்கறதா? இருக்கிறதெல்லாம் கழட்டி யார் கொடுப்பா? கர்ணன் தான் கொடுப்பாரு. அதாவது வந்து சொந்த பொருள்ல இருந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் அவிழ்த்து கொடுத்தல். தானம். தானம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா அவங்களோட சொந்த பொருள்ல இருந்து மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் அவிழ்த்து கொடுத்தல். இதோட பாத்தீங்கன்னா 33 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ நீங்க வந்து அது ரொம்ப பெருசா இருக்குங்க. அப்படியா? அதான் சொந்த பொருள்ல இருந்து மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது. தானம் தான் அது கிட்டத்தட்ட. அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 33 முடிஞ்சிருச்சா? நீங்க வந்து எந்தெந்த இதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் வந்து கெஸ் பண்ணீங்க அப்படிங்கறதையும், எத்தனை இதுல வந்து எத்தனை வந்து கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு பேஜா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மொத்தமா 26 பேஜஸ் சொல்லியிருந்தேன். 2 பேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 24 கிளாஸஸ் இருக்கு. ஸோ அந்த 24 கிளாஸஸ் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு புதுசாக ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம். இதே மெத்தட்ல போகலாமா இல்லை இன்னும் வேற மெத்தட்ல உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா? அப்படியும் கேளுங்க. வேற மெத்தட்ல ஏதாவது இதை கொண்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மெத்தட்லயும் நாங்கள் வந்து கிளாஸ் எடுத்து கொடுக்குறோம். ஓகேவா? ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.